பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, ஒரு முக்கியமான தருணம் அது என்னன்னா, கடவுள் உங்களிடம் நிறைய காரியங்களை வெளிப்படுத்த பேச சித்தமாக இருக்கிறார். ஆனால் அவைகளை கேட்பதற்கோ அவைகளை முழுமையாக அறிவதற்கோ நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய திராணி இல்லை. ஏனென்றால் அவருடைய ஞானத்தையும் சரி அறிவையும் சரி அவ்வளவு எளிதாக நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு இந்த வசனமே சாட்சி. ஆண்டவர் எனக்கு வசனம் கொடுத்திருக்கிறார். இந்த குளோரியா மினிஸ்ட்ரி 2025 இந்த 13வது ஆண்டுல ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம், பெருசிய வாக்குத்தத்தம். வாசிக்க முடியுமா? வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஜீசஸ் வாசிங்க, அப்படியே மேல இருக்கிற வாசிங்க பார்க்கலாம். நான் வெற்றி கொண்டு என் தந்தையின் அரியணையில் அமர்ந்தது போல வெற்றி கொள்பவனுக்கு என் அரியணையில் அமரும் உரிமை அளிப்பேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. நல்லா கவனிங்க. நான் வெற்றி கொண்டு என் தந்தையின் அரியணையில் அமர்ந்திருப்பது போல வெற்றி கொள்பவனுக்கு நான் என்னுடைய அரியணையில் அமருகிற உரிமையை அளிப்பேன். ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கும் பொழுது, அப்பா இதெல்லாம் என் மக்களுக்கு எப்படி நான் புரிய வைக்க போறேன் தெரியலையப்பா, இதை எப்படி அவர்கள் விளங்கி கொள்ளப் போகிறார்கள்? உம்முடைய அரியணையில் உம்முடைய சிங்காசனத்தில் அமர்கிற அளவிற்கு அங்கெல்லாம் ஒருத்துப்பில் இல்லை ஆண்டவரே. ஆனால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வெற்றி கொள்பவனுக்கு நீ வெற்றி கொண்டா என்றால் ஆண்டவர் அவருடைய அரியணையில் சிங்காசனத்தில் அமர உரிமையை அளிக்கின்றார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை சாதாரணமாக அழைக்கல, உங்களை ராஜாக்களாக அழைச்சிருக்கிறேன், உங்களை ஆசாரியர்களாக அழைச்சிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு சில வசனங்களை நான் உங்களிடத்துல சொல்ல வேண்டியது இருக்கிறது. அந்த வசனங்களை விளக்குனேன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும், இல்லைன்னா இந்த இதை புரிந்து கொள்ள முடியாது. யார் கடவுளுடைய அரியணையில் போய் அமர முடியும்? நீ நினைக்கலாம் நாம போய் அரியணையில் அமர முடியுமா? நம்மளுடைய செயல்பாடுகள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய உலக வாழ்க்கைகள். என் அன்புக்குரியவர்கள், இந்த குளோரியா மினிஸ்ட்ரியானது ஏதோ சாதாரணமான ஒரு விசுவாசிகளுக்கு போதிக்கிற காரியங்கள் அல்ல. நாங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக விண்ணக வாழ்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இவ்வுலக வாழ்க்கை அல்ல, இவ்வுலக துன்பங்களை அல்ல, இவ்வுலக காரியங்களை அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக விண்ணக வாழ்வை எதிர்நோக்குகிறோம். அதைத்தான் இந்த குளோரியா மினிஸ்ட்ரி ஒவ்வொரு முறையும் போதித்துக் கொண்டிருக்கிறது. எவ்வளோ செய்திகளை நீங்கள் கேட்டிருக்கலாம், அத்தனை செய்திகளையும் இந்த உலக காரியங்களை பற்றி பேசியிருக்க மாட்டார்கள். ஏன்னா நாங்கள் உலகத்தை குறித்து நாங்கள் பேசுறதே இல்லை. ஏன் தெரியுமா? இது சிறிது காலமே நீ உயிர் வாழுகிறாய். உன்னுடைய வாழ்க்கை என்பது கடவுளுடைய பார்வையில ஒரு சில மணி துளிகளே. இந்த வாழ்வுக்காக எவ்வளவு துன்பப்படுகிறாய், எவ்வளவு கஷ்டப்படுற, எவ்வளவு வேதனைப்படுற, எவ்வளவு பாடுகள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுக்கே இவ்வளவு கஷ்டம் நீ படுற, அந்த விண்ணக வாழ்வை அடையணும்னா, அந்த விண்ணக பேரின்பத்தை அடையணும்னா, இயேசுவின் சிங்காசனத்தை நீ உட்காரணும்னா எவ்வளவு பாடுகள் படணும். கொஞ்சம் யோசித்துப்பா. நம்ம ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். என் மக்களே, நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் புரியாமல் ஏதோ இயேசு கிறிஸ்துவை நாடுகிறோம். கடவுளை நேசிக்கிறார், கடவுளை ஆசீர்வதிக்கிறார், என்னை நல்லா வச்சிருக்கார். அதுக்காக இல்ல, இயேசு அதுக்காக இல்ல. இயேசுவை உண்மையாக நேசிக்கிறாய் என்றால் இந்த உலகத்தை வெறுப்பாய். இந்த உலகத்தை நேசிக்கிறவர்கள் என்ன நேசிக்க முடியாது. கடவுள் சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்தை நேசிக்கிறவனை நேசிக்க முடியாது. இந்த உலகத்தை வெறுக்கிறவர்களே என்னை நேசிக்க முடியும். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆழமாக கற்றுக்கொள். உன்னுடைய ஆன்மாவானது விலை மதிக்க முடியாதது. நீ வேணா உன்னை அற்பமா எண்ணலாம், ஆனால் கடவுள் பார்வையில் நீ வெளியேற பெற்றவர்.
கடவுள் பார்வையில் விலையேற பெற்ற மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை இந்த செய்தியின் மூலமாக ஒரு மாற்றம் ஏற்படும். விசுவசிக்கிறேன், விசுவசிக்கிறேன். மகனே, மகளே, உன் செவியை திறந்து கேள். ஏதோ இது சாதாரணமாக விளையாட்டுத்தனமாக ஏதோ போற போக்கில் ஒரு செய்தியை சொல்லிட்டு போறாங்க, அது இல்ல. விண்ணக மன்னகமும் எல்லாம் ஆய்ந்து போனாலும் என் ஆண்டோடைய வார்த்தையை ஒருபோதும் ஒழியாது, ஒழியாது. அவர் சொன்னவைகளை உங்களிடம் சொல்லுகிறேன், அவர் சொன்னவைகளை உங்களிடம் சொல்லுகிறேன். நீங்க எளிதாக பார்க்கலாம் இந்த வசனத்தை. இதோ நான் வெற்றி கொண்டு நான் தந்தையின் அரியணையில் அமர்வதை போல என்னுடைய அரியணையில் வெற்றி கொள்பவனுக்கு கொடுப்பேன். எப்படி? கொஞ்சம் இமாஜினேஷன் பண்ணி பாருங்க, இது நடக்குமா? கடவுள் உனக்கு கொடுப்பாரா? யோசிப்பா. ஆனா வருகிற காரியங்களை நீங்கள் உற்று நோக்குவீர்கள் என்றால், செவி கொடுப்பீர்கள் என்றால், உன் உள்ளத்தை திறந்து கொடுப்பேன் என்றால், அதுக்கு எப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 34 இருந்து கடைசி வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். மயக்கம் தெளிந்து, நல்லா கவனிங்க. மயக்கம் தெளிந்து நீதியோடு ஒழுகி பாவத்தை விட்டு விலகுங்கள். உங்களுள் சிலர் கடவுளை அறியாதவர் போல் இருக்கின்றனர். உங்களுக்கு வெட்கம் உண்டாகவே இதை சொல்கிறேன். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாருன்னா, மயக்கம் தெளிந்து. நம்ம எல்லாருமே ஒரு மயக்கத்துல தான் இருக்கோம், நல்லா தெரிஞ்சுக்குங்க. இவ்வளவு காரியங்கள ஒரு மயக்கம், கடவுளுக்குள்ள ஒரு மயக்கம். ஏன்னா கடவுளவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அப்படின்னு ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளாக கடவுளை அடக்கி வைத்திருக்கிறோம். அப்படி அல்ல. அந்த மயக்கத்திலிருந்து வெளியே வாங்க. கடவுள் எல்லையற்றவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் எல்லையற்றவர். அவர் ஒரு சாதாரணமா ஒரு கைக்குள்ளாக ஒரு வட்டத்திற்குள்ள குறுக்காதே, உன்னுடைய வாழ்க்கைக்குள்ள குறுக்காதே, உன்னுடைய சிந்தைக்குள்ளாக குறுக்காதே, உனக்குள்ள ஒரு நீதியை வைத்துக் கொண்டு அதற்குள்ள குறுக்காதே. ஆண்டவர் ஒரு சொல்லில் இந்த உலகத்தை படைத்தார் என்றால் அவர் எவ்வளவு பெரிய மகத்துவமானவர். நிறைய சுரூபத்தில எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கடவுளுடைய கரங்கள்ல இந்த பூமி உருண்டை இருப்பதை போல பார்த்திருப்பீங்க. என் அன்புக்குரியவர்களே, கடவுள் பார்வையில் நம்ம அற்பமானவர்கள். மயக்கம் தெளிங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒரு சிலவர் நிறைய பேரு பயபக்தியோடு கடவுளுக்குள்ளாக உண்மையா இருப்பதை போல நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவர்கள் கடவுளுடைய காரியங்களோ, கடவுளுடைய சிந்தையிலோ, கடவுளுடைய திட்டத்திலோ இடம் இல்லை, இடம் இல்லை. அந்த இடம் இல்லை. ஏதோ வெறுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு வெறுமை, ஒரு செழிப்பு இல்ல, ஒரு நாலேஜ் இல்ல. அப்ப எப்படி கடவுளுடைய காரியங்களுக்குள்ள நீ நிற்க முடியும்? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களுக்கு வெட்கம் உண்டாகவே இதை சொல்லுகிறேன். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கிறிஸ்துவை அறியாதவர்களாக, கிறிஸ்துவை பற்றி தெரியாதவராக, ஒன்னும் புரியாதவராக நீ இருந்து கொண்டிருக்கிறீர்கள், புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். என் அன்புக்குரியவர்களே, பரலோகம் ஒன்று உண்டு, நரகம்னு உண்டு. பரலோகம்ன்றது உண்டு, நரகமும் இருக்கு. நீ மரித்தால் கடவுளுடைய நீதி தீர்ப்புக்கு அப்புறம் உன்னுடைய நிலை என்னவோ கடவுளே அறிவார். நீயும் அறிவ, உனக்கும் தெரியும். நம்ம செத்தா எங்க போவோங்கிறது உனக்கு தெரியும், எங்க போவோம்னு தெரியும். வாசிங்க. ஆயினும் இறந்தோர் எப்படி உயிர் தெழுவார்கள்? இறந்து போயிட்டோம். நம்ம இந்த உலகத்துல எல்லாரும் சொல்றது அதுதான், ஐயா சாகிற வரைக்கும் நிம்மதியா இருந்தா போதும். சிலர் நினைக்கலாம், நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் நல்லபடியா வாழ்ந்துட்டு செத்தரலாம். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, அப்பதான் உனக்கு வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகுது. பிரைஸ் தி லார்ட். அப்பதான் உனக்கு ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் ஆகுது. உன்னுடைய கண்கள் இங்க மூடும் என்றால் இன்னொரு இடத்தில் திறக்கப்படுகிறது. அது எப்படிங்கிறத பாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பவுல் தெளிவா சொல்றாரு இந்த இடத்துல. ஆயினும் இறந்தோர் எப்படி உயிர் தெழுவார்கள்? செத்து போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்னக்கு வாழ்க்கை அப்படின்னு சில நினைக்கலாம்.
எத்தகைய உடலோடு வருவார்கள், எத்தகைய உடலோடு வருவார்கள் என்று ஒருவன் கேட்கலாம். என்று நீங்கள் கேட்கலாம். அறிவிலியே, அறிவிலியே, நீ விதைப்பது மடிந்தால் ஒழிய புத்துயிர் பெறாது. பாருங்க, நீ விதைத்தது மடிந்தால் ஒழிய புத்துயிர் என்ன செய்யாது, பெறாது. இது எப்படி தெரியுமா? கோதுமை மணி, நெல் மணி, இன்னும் நிறைய விதைகளை வச்சுக்கோங்க. நீங்க அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு செத்ததாக தான் நினைப்பீங்க, அதுல உயிரில நினைப்பீங்க. ஆனா அது மண்ணில் புதைக்கும் பொழுதுதான் உரு பெற்று திருடி என்ன செய்யுது. அதே மாதிரிதான் உன்னை புதைக்கும் போதுதான், அதற்கு அப்புறம் தான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. புரியுதா அந்த வசனம் உங்களுக்கு? இது நீங்களாம் படிச்சீங்கன்னா புரியாது. நீங்கள் எப்பொழுது கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறீர்களோ அப்பதான் உங்களுக்கு புதியதொரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. அந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? 60 வருஷம் 70 வருஷம் இல்ல, யுகங்கள் கடக்கும், யுகங்கள் கடக்கும். அதுக்கு எல்லையற்ற நேரம் கிடையாது, காலம் கிடையாது. அங்கே நீ வாழ்க்கை நடத்தி தான் ஆகணும், நீ உயிரோட இருந்து தான் ஆகணும். அதைத்தான் இங்கே இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. வாசிங்க. முளைக்க போகும் உருவத்தில் நீ அதை விதைக்கவில்லை. பாருங்க, ஒரு விதையை நீங்க மண்ணுக்குள்ள போட்டீங்கன்னு வைங்க, நீங்க மண்ணுக்குள்ள போடுறீங்க, அந்த விதை இருக்கு, ஆண்டவர் உங்களை விதைச்சிருக்காரு. வாசிங்க. வெறும் கோதுமை மணியையோ மற்றெந்த விதையையோ நீ விதைக்கிறாய், கடவுளோ தமது விருப்பம் போல் அதற்கு உருவம் தருகிறார். தம் விருப்பம் போல் அதற்கு உருவம் தருகிறார். ஒவ்வொரு விதைக்கும் அதற்குரிய உருவத்தையே தருகிறார். பிரைஸ் தி லார்ட். புரியுதா? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நீங்கள் எப்பொழுது கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கு புதியதொரு உருவத்தை, புதியதொரு காரியத்தை கொடுப்பார். நீ நன்மை செய்திருந்தால் நன்மையான ரூபத்தையும் நன்மையான நித்திய பேரின்பத்தையும், நீ தீமை செய்தால் அலங்கோலமான ஒரு ரூபத்தையும் நரகத்தையும் தான் நீ என்ன செய்ய முடியும், அடைய முடியும். இது கடவுளே தருகிறார், கடவுளே யோசிக்கிறார், கடவுளே சிந்தித்து உனக்கு கையளிக்கிறார். அவரே நியாய தீர்ப்பாளர், அவரே நீதிபரா அமர்ந்து உனக்கு நீதி தீர்ப்பு வழங்குவார். புரிந்துகொள், புரிந்துகொள். இதை சாதாரண எடுத்துக்காத. ஏதோ சாதாரண விதையை மட்டும்தான் மண்ணுக்குள்ள போட்டு முளைச்சு வருதுன்னு நினைக்காதீங்க. உங்களையும் மண்ணுக்குள் போடும் பொழுது நீ முளைத்து வருவாய், உருவ பெறுவாய். அதை பற்றி இன்னும் சொல்றேன் பாருங்க, வாசிங்க. எல்லா ஊனும் ஒரே ஊன் அன்று. எல்லா ஊனும் ஒரே ஊனு கிடையாது. மனிதரின் ஊன் வேறு, மனிதனுடைய ஊன் வேறு, விலங்குகளின் ஊன் வேறு, விலங்குகளோட ஊன் வேற, பறவைகளின் ஊன் வேறு, பறவைகளுடைய ஊன் வேற, மீன்களின் ஊன் வேறு. ஊன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஊன்னா என்னன்னு சொல்லுவீங்க? என்னது? நம்ம உடல் இருக்கிற அந்த இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தது அப்படியே நம்ம உடலை விட்டு வெளியே வரும். இது எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ஒவ்வொன்றுக்கும் வேறு பிரித்து கொடுத்திருக்கிறார். இது எல்லாம் ஒண்ணு நினைக்காதீங்க. ஏதோ விலங்குகள் இருக்கு, விலங்குகளை போல நம்மளும் செத்தோம்னா அவ்வளவுதான். ஏதோ பறவைகள் இருக்கு, அவைகள் சாகிற மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. அப்படி நினைக்காதீங்க. அப்படி நினைத்திருந்தா உன் சிந்தனையில் அதை அழிச்சிரு, அதை அழிச்சிரு. வாசிங்க. மீன்களின் ஊன் வேறு, விண்ணை சார்ந்த உடல்களும் உண்டு. பாருங்க, விண்ணை சார்ந்த உடல்களும் உண்டு, மண்ணை சார்ந்த உடல்களும் உண்டு. இந்த மண்ணை சார்ந்த உடலும் உண்டு. விண்ணை சார்ந்தவற்றின் சுடர் வேறு, விண்ணை சார்ந்தவற்றின் சுடர் வேற, மண்ணை சார்ந்தவற்றின் சுடர் வேறு. இந்த மண்ணோடைய சார்ந்த சுடர் வேற. புரியுதா? விண்ணை சார்ந்தது வேற, மண்ணை சார்ந்தது வேற. அப்ப நம்ம என்ன செய்துகிட்டு இருக்கோம், எதுக்குள்ள இருக்கோங்கிறது கூட தெரியாமல் பேதைகளாக, முட்டாள்களாக, அறிவிலிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதுக்காக வாழ்றோன்னே தெரியலங்க. சிலர் சொல்லுவாங்க என் பிள்ளைகளுக்காக நான் வாழ்றேன், சிலர் சொல்லுவாங்க என்னுடைய குடும்பத்திற்காக, எனக்காக நான் வாழ்றேன்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் உனக்காக வாழணும்னா இப்ப நான் சொல்றதை நீ வாழணும். கடவுள் சொல்லுகிறதை வாழ கற்றுக்கணும். உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய இன்பம் எல்லாமே இப்ப ஆண்டவர் உனக்கு அறிவிக்கிற காரியங்களா இருக்கட்டும். அப்பதான் உன்னுடைய வாழ்க்கை நித்திய பேரின்பத்தை அடைய முடியும். ஆண்டவர் பாடுபடும் பொழுது இதோ இஸ்ரேல் மகளிர் வந்து கடவுளிடத்தை ஆறுதல் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக நீங்க ஒன்னும் அழ வேணாம், எனக்காக நீங்க அழ வேணாம், உனக்காக உன் பிள்ளைகளுக்காக போய் அழு.
என்ன நினைச்சு நீ ஒன்றும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா பச்சை மரத்துக்கே எப்படின்னா பட்ட மரவாகிய உங்களுக்கு என்ன கதியோ கேட்கிறார் ஆண்டவர். இன்னும் நிலைமையாக போதோ என்னைக்காவது அதை யோசிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது அதை தியானிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை மக்களுக்கு சொல்லி இருக்கிறாரு, நம்மளை குறித்து சொல்லி இருக்கிறாரு. என்னைக்காவது அதை குறித்து யோசித்தது உண்டா? இன்று யோசிங்க. விண்ணை சார்ந்தது ஒன்று, மண்ணை சார்ந்தது ரெண்டா பிரிச்சுக்கங்க. வாசிங்க. கதிரோனின் சுடர் வேறு, நிலவின் சுடர் வேறு, விண்மீன்களின் சுடர் வேறு. சுடரில் விண்மீனுக்கு விண்மீன் வேறுபடுகிறது. இவ்வாறே இறந்தோர் உயிர்த்தெழுதலும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. இறந்தோர் உயிர்த்தெழுதலும் இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா இறப்பும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்றாரு. எல்லா உயிர்ப்பும் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்றாரு. எல்லாருடைய மரணத்தின் தீர்வையும் ஒரே போல் இருக்காதுன்னு சொல்றாரு. புரியுதா? புரிகிறதா? எல்லாம் வெவ்வேறாக இருக்கும். எப்படி உன் கை ரேகைகள் பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேருக்கும் மேட்சாகாதோ, அதே போல இறப்பின் தீர்வையும் உன்னுடைய உயிர்ப்பும் அதே மாதிரி வேறாக இருக்கும், வேறுபட்டதா இருக்கும். இது எல்லாத்தையும் கம்பேரிஷன் பண்ணாத. எல்லா மனிதருக்கும் உண்டாதான் எனக்கு அப்படி நினைக்காத. உனக்குன்னு தனிப்பட்ட முறையில உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த வாழ்க்கையில என்ன காரியம் நடந்திருக்கிறதோ அதற்கேற்றார் போல உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். உன்னுடைய வாழ்க்கை இருக்கும். வாசிங்க. விதைக்கப்படுவது அழிவுக்குரியது. நல்லா பாருங்க. விதைக்கப்படுறது அழிவுக்குரியது. உயிர்த்தெழுவதோ அழியாதது. பாருங்க. உயிர்த்தெழுவதோ அழியாதது. பாருங்க. நீங்க மண்ணுக்குள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இருந்து ஒன்று வரும், அது அழியாது. அதுதான் ஆன்மா. உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆன்மா. கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் இன்று நீ கத்துக்கிற விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் இந்த உலகத்தை உண்டாக்கியும் போது பெரிதான ஒரு திட்டத்தை போட்டாரு. அந்த திட்டத்தையே உனக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். உனக்குள் இருக்கிற உண்மையான நிலைப்பாடை இன்று நீ அறிந்து கொள். அதற்கு தான் இந்த மீட்டிங். நீ யார் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துவா. வாசிங்க. விதைக்கப்படுவது இழிவானது, உயிர்த்தெழுவதோ மாட்சிக்குரியது. பாருங்க. விதைக்கப்படுவதோ இழிவானது, ஒண்ணுமில்லாதது, வேஸ்ட். ஆனா ஆண்டவர் சொல்றார், உயிர்த்தெழுவதோ மாட்சிமிக்கது. உயிர்த்தெழுவதோ மாட்சிமைக்குரியது. இங்க என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய ஆத்மாவானது விலை மதிக்க முடியாதது. உனக்குள் இருந்து வெளியே வரப்போகிற அந்த காரியம் விலை மதிக்க முடியாத ஒன்று. அது மாட்சிக்குரியது, மகிமைக்குரியது. புரிந்து கொள். விதைக்கப்படுவது வலுவற்றது, உயிர்த்தெழுவதோ வலிமையுள்ளது. பாருங்க. உயிர்த்தெழுவதோ, உன்னுடைய ஆத்மா உயிர்த்தெழும்போது அது வலிமையானதான். எப்படி வான தூதர்கள் தேவ தூதர்கள் வலிமை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அதே போல உன் ஆன்மா, உனக்குள்ள இருக்கிற ஆன்மா வலிமை உள்ளது. உங்களுக்கு தெரியல, அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வரும். எப்போ தெரியுமா? நீங்க எக்ஸ்ட்ரீமா நீங்க ஆவிக்குள்ள இருக்கும்போது தேவன் அந்த வரங்களை கொடுப்பார். உனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை நீயே பார்க்கலாம். வரும், வெளியே பார்க்கணும். நீங்களாம் அந்த வரங்கள்லாம் வாங்கணும். ஆண்டவர் அந்த ஆத்மாவை கூட்டிட்டு போவார். அநேக இடங்களுக்கு கூட்டு போய் காமிப்பார். பரலோகத்துக்கு கூட்டு போவார், நரகத்துக்கு கூட்டிட்டு போவார். அநேக புனிதர்கள் காட்சிகள் பார்த்து சொல்றாங்களே, அதெல்லாம் அவர்கள் அந்த ஸ்பிரிட் பாடி வரத்துல தான் போயிருக்கிறாங்க. அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆத்மா வெளியே வரும். அதை ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் அதுக்கு டைம் இல்லை. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நீ பார்க்கலாம். அது உன்னிட்ட பேசும், உன்னை போலவே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. அதை சரி பண்றதுக்கு தான் உனக்கு சதையும் இரத்தத்தையும் உனக்குள்ள இருக்கிற எலும்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வேதத்தின்படி. அதை பரிசுத்தமாக்குறதுக்கு உண்டான நேரம். ஆனா நீங்களோ அழிவுக்குரிய காரியங்களை செய்து செய்து அதை இன்னும் பாவ சூழ்நிலைக்கு தள்ளுறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பிள்ளைகளும் அப்படித்தான்.
ஒவ்வொன்றும் அழிக்க முடியாத பெரிய பெரிய ஆத்துமாக்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவைகளை எதுக்கு தெரியுமா கொடுக்குறாரு? அவைகள் மாட்டிக்கிச்சு, எதுலையோ விழுந்து போயிருச்சு, அதை திருப்பி மீட்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு அந்த குழந்தைகளை ஆண்டவர் கொடுக்குற அந்த ஆத்துமாக்களை வைக்கிறாரு. அதனால தான் நீங்கள் திருமணம் செய்வதற்கு முன்பதாக ஃபாதர் கூப்பிட்டு ஒரு லெட்டரில் எழுதி வாங்குவார், பார்த்துருக்கீங்களா? அது எதுக்காகனா அந்த இடத்துல முக்கியமாக சொல்லப்படுவ காரியம் பிள்ளைகளை பெற்று, திருமணம் எதற்கு? பிள்ளைகளை பெற்று அவைகளை கடவுளுக்குள்ளாக உத்தமமாக வாழ வைப்பதற்காகவே இந்த திருமணத்தை நான் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் வாக்கு கொடுப்பீங்க. நினைவு இருக்கா உங்களுக்கு? அது எதுக்கு? அந்த ஆத்துமாவை ஈரேற்றம் அடைவதற்கு, மாட்சிமிகு அந்த ஆத்துமாவை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு. அதற்காக தான் ஆண்டவர் அதை சொல்லி இருக்கிறார். வாசிங்க. விதைக்கப்படுவது மனித உயிர் கொண்ட உடல், உயிர் தெழுவதோ தேவ ஆவிக்குரிய உயிர் கொண்ட உடல். பாருங்க, உயிர் தெழுவதோ என்னது? தேவ ஆவிக்குரிய, தேவன் கொடுத்திருக்கிற உடல், கடவுளுடைய ஆவிக்குரிய உடல் ஒவ்வொருவனுக்குள்ள இருக்குங்கிறத மறந்து போகாதீங்க. மனித உயிர் கொண்ட உடல் உள்ளது போல தேவ ஆவிக்குரிய உயிர் கொண்ட உடலும் உள்ளது. அல்ல, பாருங்க, தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, மனிதனுடைய உடலை போலவே தேவ ஆவிக்கு என்ன இருக்கு? உடலானது இருக்கு. மறைநூலில் உள்ளபடி முதல் மனிதனாகிய ஆதாம் மனித உயிருள்ளவன் ஆனான், கடைசி ஆதாமோ உயிர் தரும் ஆவியானார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவர் சொல்றார், முதல் மனிதனை மண்ணில இருந்து நான் எடுத்தேன், அவன் ஒண்ணும் இல்லாம போயிட்டான். அதனால ஆண்டவர் சொன்னார், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட நீ மண்ணுக்கே திரும்புவாய். திருப்படி ஒரு ஆதாம் அனுப்புறாரு. அவர் மண்ணை சார்ந்தவர் அல்ல, விண்ணை சார்ந்தவர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஹalleluya. இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. மறைநூலில் உள்ளபடி முதல் மனிதனாகிய ஆதாம் மனித உயிருள்ளவன் ஆனான், கடைசி ஆதாமோ உயிர் தரும் ஆவியானார். வாசிங்க. முதலில் உண்டானது தேவ ஆவிக்குரிய உயிர் கொண்டதன்று, மனித உயிர் கொண்டதுதான். பாருங்க, முதல்ல உருவானது மனித உயிர் கொண்டதுதான். மனித உயிர் கொண்டதுதான். தேவ ஆவிக்குரியது பிந்தியதே. பாருங்க, தேவ ஆவிக்குரியது பிந்தியது. அதாவது இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உருவானது மனிதனுக்குரிய காரியங்கள் தான் உருவானுச்சு. மனிதனுக்குரிய காரியங்கள் தான் கடவுள் கொடுத்திருந்தார். அந்த ஏதேன் தோட்டத்தில் மனிதனை படைச்சு ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்தை ஆளுகை செய்ய வச்சு அதில் ஃபுல்லா நீயே என்ன செய்ய அனுபவின்னு சொன்னாரு. அவன் கீழ்ப்படியாமையினால் கடவுளுடைய பாவத்தை, கடவுளுக்கு முன்பதாக பாவத்தை காண்பித்து கொண்டதால் ஆண்டவர் அவனை விட்டு துரத்தி விட்டார். ஆனால் ரெண்டாவது ஆதாம் அப்படி இல்லை, கடவுளுடைய ஆவியின் மூலமாய் ஒரு பெற்றவர். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த கன்னி மரியாதை இடத்தில் இதோ ஈஸ்வரத்தி சக்ரா பரிசுத்த ஆவியினால் கருவுற்றார். அந்த ஆவிக்குரிய உடல். முதல் மனிதன் மண்ணிலிருந்து வந்தான். அந்த முதல் மனிதன் மண்ணிலிருந்து வந்தான், அவன் மண்ணை சார்ந்தவன். இரண்டாம் மனிதனோ விண்ணிலிருந்து வந்தார். மண்ணை சார்ந்த அவன் எப்படியோ அப்படியே மண்ணை சார்ந்த யாவரும் உள்ளனர். மண்ணை சார்ந்தவர் யாவரும் இருக்கிறீர்கள். அந்த ஆதாம் எப்படி மண்ணை சார்ந்தவனா இருந்தானோ அதே போல நீங்கள் எல்லாரும் மண்ணை சார்ந்தவர்களாகவே இருக்கிறீர்கள். ஆதாமை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சுய ஆசைகளை, ஏச்சைகளை, எண்ணங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உலக ஆசைகள், உலக காரியங்கள், கவலைகள், துன்பங்கள், கண்டீர்கள், இவைகளே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, விண்ணை சார்ந்தது பிந்தியதே. முதல்ல இதுதான் வந்துச்சு, ரெண்டாவது தான் அது வந்தது. கடவுள் அதுக்குன்னு ஒரு திட்டத்தை போட்டாரு. உன்னை எப்படி விண்ணை சார்ந்தவர்களா மாற்றலாம், எப்படி உன்னை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போக முடியும், எப்படி உனக்கு ஒரு மீட்பை கொடுக்க முடியும் என்று திட்டம் போட்டு தன்னையே உருமாற்றி இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தார். ஆசிங்க. விண்ணை சார்ந்த இவர் எப்படியோ அப்படியே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. விண்ணை சார்ந்தவர் யாவரும் இருப்பர். கடவுள் எனக்குள்ள இருக்காருன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறா, ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறா.
என் அன்புக்குரிய நீங்கள் எல்லாம் விண்ணை சார்ந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அல்ல, நீங்கள் விண்ணை சார்ந்தவர்கள். விண்ணை சார்ந்தவர்கள், இயேசுவின் பிள்ளைகள். வாசிங்க. அப்படியே விண்ணை சார்ந்த யாவரும் இருப்பர். ஆகவே மண்ணை சார்ந்தவனின் சாயலை தாங்கி இருந்தது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் தாங்கி இருப்போம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதா? ஆதாமுடைய சாயலை நாம் தாங்கி இருப்பதை போல, இந்த மண்ணை சார்ந்தவர்கள் என்கிற காரியத்துக்கு தாங்கி இருப்பதை போல, விண்ணை சார்ந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலும் மனநிலையும் உனக்குள்ள இருக்கும் என்றால் நீயும் விண்ணோகத்துக்குரிய ஒரு நபர். அவருடைய சுவாபம், அவருடைய சிந்தை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என் சிந்தையை போல உங்களுடைய சிந்தை மாறட்டும், என்னுடைய எண்ணங்களை போல உங்களுடைய எண்ணங்கள் மாறட்டும். எதுக்காக சொல்றாரு? எதுக்காக சொல்றாரு? அப்பதான் நீ விண்ணை சார்ந்தவராய் மாற முடியும். அப்பதான் நீ விண்ணை சார்ந்தவர்களாய் மாற முடியும். இல்லைன்னா மாற முடியாது. வாசிங்க. சகோதரர்களே, சகோதரர்களே, நான் சொல்வது இதுவே, நான் சொல்லுவது இதுவே, ஊனும் இரத்தமும் கடவுளின் அரசை உரிமையாக பெற முடியாது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 உன்னுடைய இந்த உடலும் இந்த இரத்தமும் உன்னுடைய காரியங்களும் பரலோகத்துக்கு என்ன செய்யாது? போக முடியாது, போக முடியாது. வாசிங்க. அழிவுள்ளது அழியாமையை உரிமையாக பெறாது. பாருங்க, இந்த உடலானது அழிவுக்குரியது. ஒரு நாள் அழிஞ்சிரும், மண்ணோட மண்ணா மக்கிறோம். ஆண்டவர் சொன்ன மாதிரி புதியது ஒரு காரியம் உன்னிலிருந்து முளைக்கும். அதைத்தான் ஆண்டவர் மீட்க இவ்வளவு தூரம் பாடுகள் பட்டார். அதை மீட்க தான் எப்படி அந்த இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்த சரீரத்தோட நம் மத்தியில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரோ, அதே சரீரத்தை உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்தாருக்கும் கொடுக்க விரும்புகிறார், கொடுக்க விரும்புகிறார். வாசிங்க. இதோ உங்களுக்கு மறைபொருளானது ஒன்று சொல்ல போகிறேன், ஒன்று சொல்ல போகிறேன். நான் அனைவருமே சாக மாட்டோம். பாருங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மறைபொருள் ஆண்டவர் என்ன செய்றாரு? சொல்றாரு. என்னது? நாம் அனைவரும் சாக மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 நாம எல்லாரும் சாகவே மாட்டோம். வேதம் சொல்லுது நம்ம எல்லாருமே சாக மாட்டோம். நம்ம எல்லாருமே சாக மாட்டோம். உன் ஆத்துமா அழியாதுங்க. அதனால தான் ஒரு சிலர் நம்ம செத்துட்டா ஒருவேளை தற்கொலை செய்துட்டோம்னு வச்சுக்கவே, தற்கொலை பண்ணிட்டா உடனே நம்மளுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இந்த நிம்மதியிலேருந்து வெளியே வந்துடலாம் நினைக்கிறீங்க. நீங்கள் அப்போ தான் பெரிய விஷயத்தில் போய் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். இங்கேருந்து அதை ஃபேஸ் பண்ணி சரி பண்ணிடலாம். நீங்கள் செத்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணவே முடியாது, சரி பண்ணவே முடியாது, சரி பண்ணவே முடியாது. தற்கொலைங்கிறது மிக மோசமான ஆவி, அது தீய ஆவி. அது முக்கியமாக இந்த ஆண்டு இந்த வாலிப பிள்ளைகளுக்கு தூண்டி கொண்டிருக்கிறது. இந்த குளோரியா இந்த நேரத்தில் கூட கிட்டத்தட்ட 7 வாலிப பிள்ளைகள் சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேரால் குளோரியா மினிஸ்ட்ரிக்கு வர முடியல அவங்கனால. என் அன்புக்குரியவர்களே, இந்த தற்கொலை என்பது என்னன்னா, உன்னை அழிக்கக்கூடியது, உன் ஆத்மாவை நரகத்திற்கு கூட்டிட்டு போகக்கூடியது. இந்த உடலை அழிச்சிடலாம், ஆனால் ஆத்மாவை அழிக்க முடியாது, முடியாது. வாசிங்க. ஆனால் அனைவருமே வேற்றுரு பெறுவோம். என்ன உருவம் பெறுவோம்? வேறொரு உருவத்தை பெறுவோம். இந்த உருவத்தில் இருக்க மாட்டோம், இன்னொரு உருவத்தில் இருப்போம், இன்னொரு உருவத்தில் இருப்போம், இன்னொரு உருவத்தில் இருப்போம். வேதம் சொல்லுது. இங்க பாருங்க, இது சைமனுடைய வார்த்தை இல்லைங்க. ஏதோ நான் எழுதி வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லலை. கடவுள் சொல்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சொல்லி கொடுக்குறேன், அவ்வளோதான். இதெல்லாம் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போனாலும் இது பவுல் ஆகிய அப்போஸ்தலனாகிய அவர் கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தி எழுதப்பட்ட ஒரு விஷயம், பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட ஒரு காரியம், கடவுளே சொல்லி சொல்லி எழுதப்பட்ட விஷயம். இது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார், சொல்லி கொண்டிருக்கிறார். என்னைக்காவது எங்கேயாவது எந்த மீட்டிங்லாவது இப்படிப்பட்ட வசனங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்களா? நீங்கள் தெரிந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறாரு. இதுதான் உன்னுடைய பிறப்பின் ரகசியமே. இதுக்காக தான் ஆண்டவர் எல்லா வேலையை விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிறாரு. உன் செவியை, உன் கண்களை, உன்னுடைய காரியங்களை எல்லாத்தையும் இங்கேயே போக்கஸ் ஆகணும். கடவுள் ஏதோ ஒரு நோக்கத்தை உனக்கு சொல்ல வராரு, அது இருதயத்தில் புரிஞ்சுக்க. வாசிங்க. அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்து கொள்ள வேண்டும், சாவுக்குரிய இவ்வுடல்
சாகாமையை அணிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, அணிந்து கொள்ளணும். அழிவு போகிற காரியத்தை அழியாமை உரிமையாக்கணும். சாவுக்குரியதை சாகாமையாக மாற்றணும். அந்த மாற்றம் எங்க இருக்கு? யார்கிட்ட இருக்கு? நீ நன்மையான காரியங்களுக்குள்ளாவதும் தீமையான காரியங்களுக்குள்ளாவதும் யார் கையில இருக்கு தெரியுமா? உன்னுடைய கையில இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில இருக்கு, உன்னுடைய பேச்சில் இருக்கு, உன்னுடைய பார்வையில இருக்கு, உன்னுடைய கேட்கிற காரியங்கள்ல இருக்கு. வேற எதுலையுமே இல்லை, வேற எதுல இல்ல. வாசிங்க. ஒரு நொடியில் கண்ணிமை பொழுதில் கடைசி எக்காலம் முழங்க இது நடைபெறும். ஆம், ஒரு நொடி, ஒரு நொடி உன்னுடைய வாழ்க்கையில அந்த மரணிச்சதுக்கு அப்புறம் ஒரு செகண்ட்ல நடக்கும் உனக்கு. இப்ப நான் சொல்ல வரதெல்லாம் எப்ப நடக்கும்? ஒரு செகண்ட்ல நடக்கும். ஒரு செகண்ட்ல நடக்கும். பல தடவை அந்த கட்டத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டேன், பல தடவை. என் அன்புக்குரியவர்களே, நீ உன்னுடைய கண்கள் இங்கே மூடினால் இன்னொரு இடத்தில் திறக்கும். அந்த ஒரு செகண்ட்ல, ஒரு வினாடியில ஏதோ ஒண்ணுமே தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒரு சமயம் ஒரு சிலர்லாம் பார்க்கும்போது அழுவேன், எனக்குள்ளே அழுக வரும். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஒண்ணுமே தெரியாம ஏதோ ஏதோ ஏனோ தானோ பொறுப்பு இல்லாம கடவுள் நீங்க இவ்வளவு பெரிய காரியங்களை வச்சிருக்கிறீங்க, இதை பத்தின நாலேஜே இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே? என் பிள்ளைகளை பார்க்கும்போதெல்லாம் ஒரு சமயம் நான் கேட்பேன், நிறைய சொல்லுவோம், கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு கடவுளை பற்றின ஆழமான சத்தியங்களை சொன்னாலும் அவங்க மண்டைக்குள்ள ஏறாது. என்ன ஆண்டவரே, எனக்கு எப்படி புரிந்தது? என் பிள்ளைகளுக்கு புரிய வைங்க, அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவர்ட்ட சொல்லுவேன். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு சொல்லுகிறேன், இதில் கொஞ்சம் உள்ள இன்வால்மெண்ட்டுக்குள்ளே வாங்க. கடவுளுக்குள்ளே சும்மா இங்கே பாருங்களேன், ஒரு சிலர் நினைப்பாங்க ஏதோ நம்ம கொஞ்சம் ப்ரேயர் பண்ணால், கொஞ்சம் ப்ரேயரில் ஈடுபாடாக இருந்தா ஏதோ பெரிய கொலை குத்தம் மாதிரி ஊர்க்காரங்களாம் பேசுவாங்க, மற்றவர்கள் பேசுவாங்க. அவங்களுக்காக நீ வாழ போறாயா? அவங்களுக்காக நீ நரகத்துக்கு போக போறியா? யாருக்காகவும் இல்லை, உனக்காக வாழ கற்றுக்க. உன் பிள்ளைகளுக்காக கூட உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நியாய தீர்ப்பில் உன் பிள்ளைகளுக்காக போய் ஆண்டவரே என் பிள்ளைகளை பரலோகத்துக்கு கொடுங்க, அந்த பாவத்தை பூரா நான் ஏற்றுக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. உன்னுடைய பாவத்தை உனக்கு தான் கேட்பாரு. உனக்காக வாழ கற்றுக்கொள். அதே சொல்லுவாங்க, பல நாட்கள் என் பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டேன், என் புருஷனுக்காக வாழ்ந்துட்டேன், இப்போதையாவது எனக்காக வாழ விரும்புகிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்னமும் அழிவுக்கு தான் போகும் அந்த காரியம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக வாழுங்க. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்துருக்கிறார், இந்த வாழ்க்கையை உங்களுக்காக ஆத்மாவை கொடுத்துருக்கிறார். இதில் பரிசுத்தமும் நீதியும் முத்தமும் தான் முக்கியம். அதன்படி வாழ்ந்தீங்கன்னா உனக்கு எல்லாமே கிடைக்கும். உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கார், 5 6 எப்படி சொல்றது, 1000 தலைமுறை மட்டும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீ ஆசீர்வதிக்கப்படுறதுனால உன் ஜெனரேஷன் ஆசீர்வதிக்கப்படும். நீ சபிக்கப்படுவதனால் உன் ஜெனரேஷனே சபிக்கப்படும். வாசிங்க. ஆம், எக்காலம் முழங்கும், அப்பொழுது இறந்தோர் அழிவில்லாதவர்களாய் உயிர் தெழுவர். பாருங்க, இறந்தவங்க அழிவில்லாம உயிர் தெழுவாங்க. நாமும் வேற்றூறு பெறுவோம், நாமும் வேற்றூரும் பெறுவோம். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்து கொள்ள வேண்டும், சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நேச்சுரல், இதுதான் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மரிச்சதுக்கு அப்புறம் இந்த காரியங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் மனுஷிக்கும் நடக்கும். நடக்கும் நடக்கும். வாசிங்க. அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையையும் சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையையும் அணிந்து கொள்ளும் பொழுது எழுதியுள்ள இவ்வாக்கு நிறைவேறும். அப்பொழுது நிறைவேறும். அப்ப தெரியும் உங்களுக்கு. பிரதர் அன்னைக்கே சொன்னாரு, வேதத்திலிருந்து எடுத்து சொன்னாருங்கிறத அப்ப புரிஞ்சுக்குவீங்க, அப்ப புரிஞ்சுக்குவீங்க, இப்பயும் புரிந்து கொள்ளுவீங்க. இப்ப நான் சொல்ற விஷயங்கள் நிறைய பேருடைய காதுக்குள்ள போய்கிட்டு இருக்கு, நான் பாக்குறேன். நிறைய பேர் உன்னிப்பாக ரிசீவ் பண்றீங்க, என்னால் உணர முடிகிறது. நீங்கள் நிச்சயம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அழியாத கடவுளுடைய பிரசன்னத்தில் நிறைந்த அந்த உடலை நீங்க வாங்கணும். நீங்க மரித்த வினாடியே பரலோகத்துக்கு போகணும். அதை தான் ஆண்டவர் நம்புகிறார்.
அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். வாசிங்க. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவு விழுந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? ஜீசஸ், ஜீசஸ். எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். உன் வெற்றி எங்கே? உன் கொடுக்கு எங்கே? உன்னுடைய ஜெயம் எங்கே? இல்ல, கடவுளை சார்ந்திருப்பீங்கன்றா நீங்க விண்ணக வாழ்க்கைக்குரிய காரியங்களுக்குள்ளாக மறைக்கப்படுவீங்க, விண்ணக வாழ்க்கைக்குள்ளாக மாட்டப்படுவீங்க. தேவாதி தேவன் உங்களுக்கு சலையா இருப்பார், அவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். வாசிங்க. பாவமே சாவின் கொடுக்கு. பாவமே சாவின் கொடுக்கு. பாவத்திற்கு வலிமை தருவது சட்டம். பாவத்திற்கு வலிமை தருவது என்னது? சட்டம். கடவுளுடைய 10 கட்டளைகள், கடவுள் சொல்லுகிற காரியங்கள், அதுக்கு கீழ்ப்படியணும், அவைகளை கடைபிடிக்கணும், அவைகளுக்குள்ள நீ வாழணும். இல்லைனா அந்த சட்டம் பாவத்திற்கு அதிகாரத்தை கொடுத்துரும். உன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டே இருந்தால் இந்த மண்ணுக்குரிய ஒரு வாழ்க்கை. பாவத்திற்கு எதிர்த்து ஓடுவா என்றால் அது விண்ணுக்குரிய ஒரு வாழ்க்கை. இதில் எதை நீ தேர்ந்தெடுக்கிறாய் என்பதை உற்று நோக்கு. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நமக்கு இந்த வெற்றி தரும் கடவுளுக்கு நன்றி. எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டார் ஆண்டவர். எப்ப? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அவருடைய உயிர் தெழுதலுடைய மகிமை இன்னும் நம்ம கூட இருக்கு. இந்த உயிர் ஆண்டவருடைய பிரச்சனை நம்மளோடு இருக்கு. இன்னும் சதா காலமும் அவர் உயிரோடு இருப்பார், உங்களுக்கு போதிப்பார், உங்களோட பேசுவார். வாசிங்க. ஆகையால் என் அன்பார்ந்த சகோதரர்களே, உறுதியாயிருங்க, நிலை பெயராதீர்கள். உங்கள் உழைப்பு ஆண்டவருக்குள் வீணாவதில்லை என்பதை அறிந்து ஆண்டவரின் வேலையை செய்வதில் சிறந்து விளங்குங்கள். சொல்றாரு பாருங்க. ஆகையால் என் அன்பார்ந்த சகோதரர்களே, உறுதியாயிருங்கள். உறுதியாயிருங்க. நான் சொல்ற வார்த்தைகள் உறுதியாயிருங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க. நிலை பெறாதீர்கள், உங்கள் உழைப்பு ஆண்டவருக்குள் வீணாவதில்லை. கடவுளுக்காக நீ சின்ன காரியத்தை செஞ்சாலும் அவை வீணாவதில்லை. வீணாகிறதே கிடையாது. மறக்கவே மாட்டாருங்க கடவுளுக்கு. பாருங்க, நிறைய பேர் வருவாங்க, அவங்கள்ட்ட எதோ சொல்லியிருப்பேன், ஜெபம் பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லி கடவுள் ஞாபகப்படுத்துவார். இதோ இப்படிப்பட்ட ஒரு நபர் உன்ட்ட வந்தாங்க, நீ ஜெபிக்கிறேன்னு சொன்னா அவங்களுக்கா செவி அப்படின்னு சொல்லுவார். சாதாரணமான விஷயத்தை அப்படி சொல்லுவார் என்றால், நீ செய்யக்கூடிய கடவுளுக்காக உத்தமமாய் வாழுகிற அந்த வாழ்க்கைக்காக எவ்வளோ கூலிய, எவ்வளோ பரிசுகளை ஆண்டவர் கொடுப்பார். யோசித்துப்பார் என்பதை அறிந்து ஆண்டவரின் வேலையை செய்வதில் சிறந்து விளங்குங்கள். ஆண்டோடைய காரியங்களை சிறந்து விளங்குங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பாருங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-13. எனவே என் மகனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள அருளினால் உறுதி கொள்வீராக. திருப்பி வாசிங்க. எனவே என் மகனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள அருளினால் உறுதி கொள்வீராக. சாட்சிகள் பலர் முன்னிலையில் நீ என்னிடமிருந்து கேட்டறிந்த போதனையை மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்களும் நம்பிக்கைக்குரியவர்களுமான ஆட்களிடம் ஒப்படையும். நீங்க இப்ப நீங்க கடவுளை பத்தி கேட்குறீங்கன்னு வைங்க, அதை கேட்டு நீங்க மட்டும் வச்சுக்க கூடாது. மற்றவங்கள்ட்ட என்ன செய்யணும்? சொல்லணும். மற்றவங்கள்ட்ட போய் என்ன செய்யணும்? சொல்லணும். கடவுளுடைய காரியங்களை சொல்லணும். கவனமா கேளுங்க. கிறிஸ்து இயேசுவின் நல்ல வீரனை போல் நீரும் துன்பத்தில் பங்கு கொள்ளும். படையில் சேர்ந்து கொண்ட எவனும் அன்றாட வாழ்க்கை அலுவலில் ஈடுபடுவதில்லை. தன்னை
அதில் சேர்த்து கொண்ட தலைவனுக்கு உகந்தவனாய் இருக்க வேண்டுமன்றோ? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சாதாரணமா உலகத்தரமா வாழ்ந்த, உலக காரியங்களுக்குள்ள இருந்த, உலகத்தோடு பிணைக்கப்பட்ட, அதன்படியே உன்னுடைய வாழ்க்கை போச்சு. இப்ப இயேசு கிறிஸ்துவன தலைவனாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு உண்மை ஊழியனாக நீ இப்ப வாழ்வாய் என்றால் திருடி பழைய காரியங்கள்லாம் என்ன செய்ய மாட்ட, விட்டுட்டு ஜெபத்துக்கு தனியா நேரத்தை ஒதுக்குவ, கடவுளை பற்றின சொல்லுகிற நேரத்தை ஒதுக்குவ. அப்படி செய்யும் பொழுது கடவுள் உண்மையில் மகிமைப்படுவார். வாசிங்க. மேலும் பந்தய விளையாட்டுகளில் கலந்து கொள்பவன் ஒழுங்குகளை பின்பற்றினால் அன்றி வெற்றி வாகையை சூட மாட்டான். பாருங்க, பந்தய விளையாட்டுல எதையாவது ஒரு கேம்ஸ் விளையாடுறீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும். அதன்படி நீங்க வாழ்ந்தா மட்டும்தான், அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அதுல வெற்றி வகை சூட முடியும். அதே போல இன்று நாம் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்கள்ல நீங்க ஷார்ப்பா இருந்தா மட்டும்தான், அந்த கட்டளையின்படி நடந்தா மட்டும்தான், தேவ திட்டத்தின்படி நடந்தா மட்டும்தான் உன்னுடைய ஊன் உடல் தேவ உடலாக மாறும். தேவ பிரசனம் நிறைந்ததாய் மாறும். உத்தமமாய் வாழும்போது தான் மாறும். இல்லைன்னா மாறாது. வாசிங்க. விளைச்சலின் பலனை முதல் பெற வேண்டியவன் பாடுபட்டு உழைக்கும் குடியானவனே. பாருங்க, நீ கஷ்டப்பட்டு கடவுளுக்காக இந்த வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிச்சு நீ வாழ்ந்த அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அதனுடைய உழைப்பின் பலனை முதல்ல அறுக்கிற ஆள் யார் தெரியுமா? நீங்க தான். அதை யாரும் திருட முடியாது. உங்களுக்கு என்று வைத்திருக்கிறத உங்களுக்குனே கொடுக்கிறவர் இயேசு. புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறதை எண்ணி பாரும். இதையெல்லாம் நீர் நன்றாய் உணர ஆண்டவர் உனக்கு அருள் செய்வார். எல்லாத்தையும் நன்றாய் உணர ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாரு? அருள் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்வார். ஆண்டவர் உங்களுக்கு அருள் செய்யட்டும். ஆமென். வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை நினைவில் வையும். அவர் தாவீதின் மரபில் தோன்றி இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். இதுவே நான் கூறும் நற்செய்தி. இந்த நற்செய்தியின் பொருட்டே நான் குற்றவாளியைப் போல விலங்கிடப்படும் அளவுக்கு துன்புறுகிறேன். பாருங்க, சாதாரணமா இயேசுதான் கடவுள், இயேசுதான் மீட்பர் என்று சொன்னதுனால உயிரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த பவுல் போயிட்டாரு. ஆனா நம்ம அந்த அளவுக்குலாம் போகலையே, கடவுள் அந்த அளவுக்கு நம்மளை உட்படுத்தலையே. அப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில என்ன செய்துகிட்டு இருக்கிறோம்? நீங்க கடவுளுக்காக எதையா செய்யணும். கடவுளுக்காக எதாவது செய்யணும், முற்படணும். அப்போதான் இதோ இந்த ஒரு நபர் அநேக கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை மாற்ற முடியும் என்றால் நம்மளால ஒரு கொஞ்சம் பேத்தை மாற்ற முடியாதா? கண்டிப்பா முடியும். வாசிங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தைக்கு விலங்கு எதுவும் இல்லை. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பையும் முடிவில்லா மகிமையையும் பெற வேண்டும் என்று அவர்களுக்காக நான் இவையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். பாருங்க, கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய காரியங்கள் எவ்வளோ பாடுகள் வந்தாலும் அதை நம்ம எதற்காக சகித்து ஏற்றுக்கொள்ளணும்னா அவர்கள் மீட்கப்படணும், அவருடைய ஆத்மா மீட்கப்படணும், விண்ணக வாழ்வை அவர்கள் உரிமையாக்கி கொள்ளணும். அதுக்காக தான் நம்ம அந்த பாடுகள் நிறைய பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஜெப மாநாட்டை ஏற்படுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாத காலமாக நம் பிள்ளைகள் எல்லா வேலையும் விட்டுட்டு கடுமையா உழைச்சிருக்கிறாங்க, கடுமையா ஓடி இருக்கிறாங்க. எதுக்காகுங்க? என்ன காரணத்துக்காகுங்க? நீங்க எல்லாம் முடிவில்லா வாழ்க்கையை பெறணும், நீ கடவுள்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும், உன்னுடைய துக்கம் சந்தோஷமா மாறணும், உன்னுடைய கண்ணீர் ஆனந்த கண்ணீரா மாறணும். அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டம். எதுக்காக இந்த கஷ்டம்? யாருக்கும் காசு கொடுக்கறது இல்லைங்க, கடவுளுக்காக முன் வந்து தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. அதே போல தான் என் அன்புக்குரிய பிள்ளையே, நீயும் உன்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக உன்னுடைய ஊன் உடல் விண்ணக உடலாக மாறணும்னா நீ இப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும். வாசிங்க.
உண்மையான வார்த்தை இது. உண்மையான வார்த்தை இதுவே. அவரோடு இறந்தோமானால் அவரோடு இறந்தோமானால் அவரோடு வாழ்வோம். அவரோடு வாழ்வோம். நிலைத்து நின்றால் அவரோடு அரசாள்வோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 புரியுதா? இப்ப இந்த வசனத்தோட அர்த்தம் அவரோடு என்ன செய்யணும்? இருந்தோம்னா அவரோடு வாழ்வோம். நல்லா பாருங்க, உண்மையான வார்த்தை இதுவே. பவுல் சொல்றாரு உண்மையான வார்த்தை இதுவே. ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையான வார்த்தை இதுவே. அவரோடு இருந்தோமானால், இயேசு கிறிஸ்துவுக்காக இருந்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தில் இருந்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவ காரியங்களுக்குள்ள இருந்தோம் என்றால் அவரோடு வாழ்வோம். நித்திய பேரின்ப வாழ்க்கையில வாழ்வோம். நித்திய பேரின்ப வாழ்க்கை உனக்குள்ள கிடைக்கும். அவரோட இருக்கணும். நீ அவருக்கு நிகர சின்ன காரியங்கள் உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய வீட்டில், ஒரு எல்லையில் வந்துட்டால அதை உடனே துரத்தி விட்டுரு. அது யாராக இருந்தாலும் சரி, சொந்தமாக இருக்கட்டும், பந்தமாக இருக்கட்டும், உன் உறவாக இருக்கட்டும், நீ நேசிக்கக்கூடிய உன் பிள்ளைகளாக கூட இருக்கட்டும், இல்லை உன் தாய் தகப்பனாக கூட இருக்கட்டும், கடவுளுக்கு நிகராக வச்சிடாத. கடவுளுக்கு நிகராக வச்சிடாத. அவர்களை துரத்தி விட்டு கடவுளுக்கு நிகராக யாரையும் வச்சுக்க கூடாது. ஆண்டவர் சொல்றார், ஏன்னா அவரோடு நிலைத்து நிற்கும் போதுதான் நித்திய பேரின்ப வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். அவரோடு நிலைத்து நிற்கும் போதுதான் நித்திய பேரின்ப வாழ்க்கை கிடைக்கும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவரோடு நிலைத்து நின்றால் அவரோடு அரசாளுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவரோடு நிலைத்து நின்றால் அவரோடு அரசாள்வோம். அவரோடு நிலைத்து நின்றால் அவரோடு அரசாள்வோம். அவரோடு நிலைத்து நின்றால் நாம் அரசாள்வோம். விசுவசிக்கிறீங்களா? ஆமென். விசுவசிக்கிறீங்களா? ஆமென். விசுவசிக்கிறீங்களா? ஆமென். ஜீசஸ். நாம் அவரை மறுதலித்தால், நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். இயேசு நம்மளை மறுதலிப்பார். ஆமாங்க, இதுதான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நிறைய காரியங்களில் ஒரு சில நேரங்களில் தடுமாற்றத்தில் பாவத்தை செஞ்சிருங்க, கடவுள் வெறுக்கிற காரியங்களை செஞ்சிருங்க, கோவப்படுற காரியங்களை செஞ்சிருங்க. அப்படி செய்யும் பொழுது, அவரை மறுதலிக்கும் பொழுது நம்மளே ஆண்டவர் ஒரு நாள் என்ன செஞ்சிருவாரு? மறுதலிச்சிடுவாரு. வாசிங்க 13. நாம் அவருக்கு உண்மையாய் இல்லாவிடினும் அவரது வாக்குறுதி பொய்யாகாது. நம்ம உண்மையா இருக்கிறோம் இல்ல, நம்மளுக்கு நடக்குது நடக்கல அப்படின்றத விட, நம்ம உண்மையா இருந்தா கடவுள் என்ன சொன்னது அனைத்தும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நம்ம உண்மையா இல்லைனா நிறைவேற்ற மாட்டாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றார், நாம் அவருக்கு உண்மையா இல்லாவிடினும் அவருடைய வாக்கு பொய்யாகாது. அவர் தம்மையே மறுதலிக்க முடியாது. அவர் சொன்னதை மறுதலிக்க முடியாது. பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய இறப்பே அவர் சொன்னதுக்காக தான் நடந்தது. அவர் சில சட்டங்களை போட்டாரு, மனுஷன் அதுக்கு ஒத்து போகல. மனிதன் மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தான். ஐயோ, இப்படியே விட்டா என் மக்கள் இன்னும் மோசமாயிருவாங்களே, இதோ பாவத்தை செய்து ஆடையோ மாட்டையோ பலி செலுத்தி பாவ நிவர்த்தி பெற்று விடுவார்களே என்று சொல்லிதான். இன்னும் ஆடு மாடு பலியெல்லாம் கிடையாது, ஒரே பலி இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட். உன்னுடைய பாவத்திற்கு நிவர்த்தி யாரு? இயேசு கிறிஸ்து, வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அந்த காலத்தில் அப்படிதான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, எதையாவது ஒரு பாவத்தை செஞ்சுட்டு போய் மாட்டை பலி கொடுக்கறது, ஆட்டை பலி கொடுக்கறது. ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு அப்படின்னா சட்டத்தின்படி கடவுள் சொல்லுகிறபடி மன்னிச்சு தான் ஆகணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் உண்மையாக மனமிருந்தி இனி பாவத்தை செய்ய மாட்டார்கள் என்று உறுதி கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த பாவ மன்னிப்பு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 வாசிங்க அதே இதுல 4ஆம் அதிகாரம் 6-8. 2 தீமோத்தேயு 4:6-8 வரை. எனக்கோ பிரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது. நல்லா கவனிங்க, பவுல் சொல்றார் அவருடைய வாழ்க்கையில, எனக்கோ பிரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது. பிரிய வேண்டிய நேரம் வந்து விட்டது. இதோ என் வாழ்க்கை, இதோ என் வாழ்க்கை பலியின் இரத்தம் என வார்க்கப்படுகிறது. சீரியதொரு பந்தயத்தில் ஓடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை பாதுகாத்தேன். இனி எனக்கு இருப்பது ஒன்றே, நல்வாழ்வின் பரிசான வெற்றி வாகை எனக்காக காத்திருக்கிறது. நல்வாழ்வின் வெற்றி பரிசு எனக்காக காத்திருக்கிறது. ஆமென். எனக்காக காத்திருக்கிறது. ஆமென். உன்னால சொல்ல முடியுமா?
பவுல் சொல்றாரு, நல் வாழ்வின் வெற்றி பரிசு எனக்காக காத்திருக்கிறது. நல்லதொரு ஓடினே, நல்லதொரு ஓடினே, கடவுளுக்காக ஓடுனே, என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு இதோ என்னுடைய வெற்றி பரிசு எனக்கு முன்பதாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். வெற்றி பரிசு எனக்கு வைத்திருக்கிறார். வெற்றி பரிசு எனக்கு வைத்திருக்கிறார். வெற்றி பரிசு எனக்காக வைத்திருக்கிறார். வெற்றி வகை எனக்காக காத்திருக்கிறது. காத்திருக்கிறது காத்திருக்கிறது ஆண்டோட சொல்லுவேன் அடிக்கடி, அப்பா அப்பா எனக்காக ஏதாவது உங்களுடைய இடத்துல சின்னதாக ஒரு இடத்த கொடுங்க ஆண்டவரே. இப்போ கூட ஆண்டவர் இப்போ கூப்பிட்டா கூட போயிடுவேன், யாரை பற்றி கவலைப்பட மாட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகம் உங்களுக்கு வேதனையும் துக்கத்தையும் எப்படி சொல்ல, மன உளைச்சலுமே தான் கொடுக்கும். அங்கே அப்படி கிடையவே கிடையாது. இங்கே கிடையவே கிடையாது. அங்கே சமாதானம் மட்டும்தான், சந்தோஷம் மட்டும்தான். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் புலம்பாதிருங்கள், நீங்கள் அழுகாதிருங்கள். ஏனென்றால் உங்களுடைய மகிழ்ச்சி இதோ வந்து விட்டது. சீக்கிரம் வந்துடும். உங்களுடைய துன்பம் மறையும், வேதனை மறையும். சீக்கிரமாக உங்களுடைய மகிழ்ச்சி உங்களுக்குள் வரும். அந்த வாழ்க்கையில் ஒரு நாள் வாழ்ந்தீங்கன்னா கூட இந்த வாழ்க்கை நரகம் என்று எண்ணுவீர்கள், நரகம் என்று எண்ணுவீர்கள். அவ்வளோ மோசமாக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது இல்லைங்க வாழ்க்கை. இதுக்கு மேல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இருக்கு. அதை புரிந்து ஓடுங்க, வாசிங்க. இதை நீதியுள்ள நடுவராம் ஆண்டவர் அந்த இறுதி நாளில் எனக்கு கைமாறாக அருள்வார். ஆண்டவர் எனக்கு அந்த இறுதி நாளில் கைமாறாக வழங்குவார். எனக்கு மட்டுமன்று, எனக்கு மட்டுமல்ல, அவரது பிரசன்னத்தை ஆர்வத்தோடு எதிர்பார்க்கும் அனைவருக்குமே அருள்வார். அவருடைய பிரசன்னத்தை ஆர்வத்தோடு நாடி ஓடி உழைக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் வழங்குவார். ஆமென். எல்லாத்துக்கும் வழங்குவார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, எனக்கான காரியங்களை ஆண்டவர் வச்சிருப்பாரு. நிறைய வச்சிருப்பாரு, நிறைய வச்சிருக்கிறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, நிறைய செலவுகள் வரும். அப்போல்லாம் நாங்கள் காசு யார்ட்டையும் வாங்க மாட்டோம். அந்த டைமில் சொல்லுவாங்க, நீங்கள் ஏன் இப்படி இவ்வளோதெல்லாம் செலவு பண்ணி இதெல்லாம் செய்யணும், உனக்கு நான் அவசியமா ஏன் செய்கிற? இல்லைங்க, இந்த வார்த்தைக்காக தான். அவருடைய பிரசன்னத்தை ஆர்வத்தோடு எதிர்நோக்கி காத்திருக்கிற அனைவருக்கும் அந்த நித்திய பேரின்ப வாழ்க்கைய, விண்ணக வாழ்க்கைய ஆண்டவர் கொடுப்பார்ல. அதுக்காகத்தான். ஏதோ நீங்க நினைக்கலாம், பிள்ளைகளுக்காக, உன் குடும்பத்திற்காக ஏதோ வாழ்ற இந்த வாழ்க்கை வேணாங்க, அந்த வாழ்க்கை வாழாதீங்க. அது அவங்களையும் நீங்க துக்கப்படுத்துறதே போல, அவங்களையும் நரகத்துக்கு கூட்டிட்டு போறதே போல. உண்மையான வாழ்க்கை என்ன? பேரின்ப வாழ்க்கை, பேரின்ப வாழ்க்கை, விண்ணக வாழ்க்கை, விண்ணக உடல், விண்ணக சிந்தை, விண்ணக நிலைப்பாடு. நிலைப்பாடு, நிலைப்பாடு. அனைவருமே வாழும். என் ஆத்துமாவே, என் முழு உலகமே, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த யாகப்பர் 1:12. சோதனைகளை மன உறுதியோடு தாங்குபவன், சோதனைகளை மன உறுதியோடு தாங்குபவன் பேறு பெற்றவன். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எதுக்கு தான் எனக்கு இந்த சோதனை, எதுக்கு தான் எனக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு என்னுடைய வாழ்க்கையில மட்டும்தான் அப்படி நடக்கணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேறு பெற்றவள், நீ பேறு பெற்றவள். சோதனை உனக்கு நடக்கணும், சோதனை வரணும். அப்பதான் நீ பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம், வீரியமா ஓடிக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். வாசிங்க. இதனால் அவனது தகைமை எண்பிக்கப்படும், இதனால் உன்னுடைய விசுவாசம் எண்பிக்கப்படும். இறைவன் தம் மீது அன்பு செலுத்துவோருக்கு, பாருங்க, இறைவன் தம் மீது அன்பு செலுத்துவோருக்கு வாக்களித்த வாழ்வை அவன் வெற்றி வாகையாய் பெறுவான். பாருங்க, வாக்களித்த அந்த வாழ்க்கைய வெற்றி வாகையாக, வாக்களித்த அந்த வாழ்க்கைய வெற்றி வாகையாக பெறுவான். வாக்களித்த அந்த வாழ்க்கைய வெற்றி வாகையாக பெறுவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 10, 11, அப்புறம் 17, 26. அதை மட்டும் வாசிங்க.
உனக்கு வரப்போகும் துன்பங்களுக்கு அஞ்ச வேண்டாம். உனக்கு வரப்போகும் துன்பங்களுக்கு நீ அஞ்ச வேண்டாம். இதோ அழகை உங்களுள் சிலரை சிறையில் தள்ளி சோதனைக்கு உட்படுத்த போகிறது. 10 நாள் வேதனையுறுவீர்கள். 10 நாள் வேதனைப்படுவீங்க. சாவதாயினும் விசுவாசத்தில் நிலைத்திரு. சாகரதா இருந்தால் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் சாகரதா இருந்தால் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தில் நிலைத்திரு. வாழ்வை உனக்கு நான் வெற்றி வகையாய் சூட்டுவேன். வாழ்வை உனக்கு வெற்றி வகையாக சுடுவேன். தேவ ஆவி சபைகளுக்கு கூறுவதை செவியுள்ளவன் கேட்கட்டும். என் அன்புக்குரியவர்களே, உன்னுடைய விண்ணக வாழ்க்கை, விண்ணக காரியம், விண்ணகத்தினுடைய நிலைப்பாடு வெற்றி வகையாக ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறபடியே இதோ அவருடைய அரியணையில் அமருகிற அந்த அதிகாரத்தை என்ன செய்வார்? உனக்கு கொடுப்பார், பரிசாக கொடுப்பார். அதை எதிர்நோக்கி காத்திருக்கணும் என் பிள்ளைகளே, அதை எதிர்நோக்கி ஓடுகணும் பிள்ளைகளே. என்று வாழ்கிற மகா பரிசுத்தை மறுதளிக்கிற எதுவாயினும் அதை விட்டு கடவுளுக்காக வாழணும், கடவுளுக்காக ஓடணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. வாசிங்க. தேவ ஆவி சபைகளுக்கு கூறுவதை செவியுள்ளவன் கேட்கட்டும். வெற்றி கொள்பவனை இரண்டாவது சாவு தீண்டாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வெற்றி கொள்பவனுக்கு இரண்டாவது சாவு தீண்டாது. வெற்றி கொள்பவனுக்கு இரண்டாவது சாவு தீண்டாது. புரியுதா? ஆரண்டவர் ஆரம்பிச்சாரு, கடைசியில முடிக்கிறாரு. இரண்டாவது சாவு உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. யாருக்கு? அவருள் விசுவாசத்தில் நிலைத்து வெற்றி வகை பெறுபவனுக்கு. வெற்றி வகை பெறுகிறவனுக்கு, வெற்றி வகை பெறுகிறவனுக்கு ஆண்டவர் இரண்டாவது மரணம் வரவே வராது. இரண்டாவது மரணம் உனக்கு கிடையாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாசிங்க. தேவ ஆவி சபைகளுக்கு கூறுவதை செவியுள்ளவன் கேட்கட்டும். செவியுள்ளவன் கேட்கட்டும். வெற்றி கொள்பவனுக்கு மறைந்துள்ள மன்னாவை அருளுவேன். பாருங்க, வெற்றி கொள்பவனுக்கு என்ன செய்றார் ஆண்டவர்? மறைந்துள்ள மன்னாவை அருளுவேன். மறைந்துள்ள மன்னாவை அவனுக்கு கொடுப்பேன். பாருங்க, வெற்றி கொள்பவனுக்கு மன்னானா என்னன்னு தெரியுமா? மன்னானா என்ன? தேவர்கள் உண்ணுகிற உணவு. தேவர்கள் உண்ணுகிற உணவு யாருக்கு கொடுப்பாரு? வெற்றி கொள்பவனுக்கு. நம்ம இங்கே மாதிரி என்ன செய்யறது? சாப்பாடு, பிரியாணி இதெல்லாம் கிடையாது. அங்க வேற ஒரு உணவு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, 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 ஹalleluya. வாசிங்க. வெற்றி கொள்பவனுக்கு மறைந்துள்ள மன்னாவை அருளுவேன். மறைந்துள்ள மன்னாவை அருளுவேன். மேலும் அவனுக்கு வெள்ளை கல் ஒன்றையும் அளிப்பேன். என்ன சொல்றாரு? வெள்ளை கல் ஒன்றையும் அளிப்பேன். என்ன சொல்றாரு? வெள்ளை கல். வெள்ளை கல். இதெல்லாம் பெரிய ரகசியம். சொல்றேன் ஒரு நாளைக்கு. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். வாசிங்க. அதில் ஒரு புதிய பெயர் பொறிக்கப்பட்டு, அதுல ஒரு புதியதொரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். பெறுபவன் அன்றி வேறு எவனும் அதை அறியான். அதற்கு ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறாரோ அவங்களுக்கு தவிர வேற யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியாது, புரியாது. ஏன்னா அதுதான் உன்னுடைய உண்மையான பெயரா இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதுதான் உன்னுடைய உண்மையான பெயர் அதுல பொறிக்கப்பட்டிருக்கும். அதுதான் உன்னுடைய கார்டு, பரலோகத்துக்கு எலிஜிபிள் கார்டு. அதுதான் நீ கடவுளுக்கு முன்னாக எப்படி சொல்ற, கடவுளை உருவெற்ற அந்த ஆத்மாவுடைய நிலையில என்ன இருந்தியோ அதனுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறோம். அது வச்சிருக்காரு, ஆண்டவர் தான் கையில வச்சிருக்கிறாரு. அது வெற்றி வகை சூடுகிறவனுக்கு கொடுப்பார். வாசிங்க. 26. என் தந்தையிடம் இருந்து நான் அதிகாரம் பெற்றிருப்பது போல, அதிகாரம் பெற்றிருப்பதை போல வெற்றி கொள்பவனுக்கும் நான் விரும்பிய வழியில் இறுதி வரை நிலைத்திருப்பவனுக்கும், நான் விரும்பியபடி நிலைத்து நிற்கிறவர்களுக்கும் புறவினத்தார் மீது அதிகாரம் அளிப்பேன். புறவினத்தார் மீது என்ன செய்வாரா? அதிகாரம் கொடுப்பார். புறவினத்தார் மீது என்ன செய்வாரா? அதிகாரம் கொடுப்பார். என்னை அரசராக வைப்பார். ஆமென். உனக்கு ஒரு மக்களை கொடுப்பா, நீ நடத்துவதற்கான உனக்கு ஒரு மக்களை கொடுப்பா, நீ அவைகளை அரசாட்சி செய்யலாம். எப்படி கடவுள் அவர் இந்த வெற்றி சிறந்தாரோ, உயிர் தெழுந்தாரோ, அப்பொழுதே நம்ம எல்லாருக்கும் கடவுளாக அவர் இருக்கிறார். அதே போல
கடவுள் என்ன செய்வார்? ஒரு கூட்டத்தை உனக்கு கொடுப்பார், ஒரு கூட்டத்தை உனக்கு கொடுப்பார், அவையை நீ அரசாளலாம். இது ஏதோ வார்த்தைக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க, வேத வசனம், வேத வசனம். ஆண்டவர் சொல்றாரு, வெற்றி கொள்பவனுக்கு நான் விரும்பிய வழியில் இறுதி வரை நிலைத்திருப்பவனுக்கு புறவினத்தார் மீது அதிகாரம் அளிப்பேன், அதிகாரம் அளிப்பேன். நீங்கள் எல்லாரும் ராஜாக்களாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சத்தமா சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. அரசர்கள் எல்லாம் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. விண்ணக வாழ்வுக்குரியவங்களா பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. போங்க, ஆண்டவர் எல்லாத்துக்கும் பரலோகம் கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ். பாருங்க 3ஆம் அதிகாரம் 11-12. விரைவாகவே வருகிறேன், விரைவாகவே வருகிறேன், உனக்குரிய வெற்றி வாகையை வேறு எவனும் பறித்துக் கொள்ளாதபடி. யாரும் பறித்துக் கொள்ள முடியாது. நீ பட்ட கஷ்டங்களை துன்பங்களை யாரும் எடுத்துட்டு போக முடியாது. ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாரு, உனக்கு மட்டும்தான், உனக்கு மட்டும்தான். வாசிங்க. நீ பெற்றுக்கொண்ட போதகத்தில் நிலைத்திரு, நீ பெற்றுக்கொண்ட போதகத்தில் நிலைத்திரு, நீ பெற்றுக்கொண்ட போதகத்தில் நிலைத்திரு, நிலைத்திரு. நீ பெற்றுக்கொண்ட போதகத்தில் நிலைத்திரு. இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியல எனக்கு. எத்தனை பேர் முழுசா அதை ரிசீவ் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரிசீவ் பண்ணவங்களுக்கு சொல்கிறேன், நீ பெற்றுக்கொண்ட இந்த போதகத்தில் நிலையாயிரு. உன் உயிர் மூச்சை போல கடபடி. தேவாதி தேவன் மகிமை நாள் வரும், உன்னை புதைக்கிற நாள் வரும். அன்று ஒரு வினாடியில், ஒரு வினாடியில் உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை மாறும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கை மாறும். வாசிங்க. வெற்றி கொள்பவனை என் கடவுளது ஆலயத்தில் ஒரு தூணாக ஏற்படுத்துவேன். பாருங்க, நீ வெற்றி கொள்ள ஆண்டவருடைய ஆலயத்தில் ஒரு தூணாய் நிற்பாய், தூணாய் நிற்பாய், தூணாய் நிற்பாய். வாசிங்க. அவன் ஆலயத்திற்கு ஒருபோதும் புறம்பாக மாட்டான். எப்பொழுதும் அங்கதான் இருப்பான், எப்போதும் ஆண்டவர் அவனோடு இருப்பார், எப்பொழுதும். இது என்ன தெரியுமா? நம் கடவுளோடையே இருப்பது, இயேசுவோடே இருப்பது, நீ பிறப்பின் மகிமையை அடைவது. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட நிலையை உனக்கு என்ன செய்வாரா? கொடுப்பார், கொடுப்பார். வாசிங்க. என் கடவுளின் பெயரையும் என் புதிய பெயரையும் அவன் மீது பொறிப்பேன். பாருங்க, கடவுளுடைய பெயரையும் உனக்கு கொடுக்கிற புதிய பேரு, கடவுளுக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வாரோ உன் மேல பொறிப்பார், பொறிப்பார். வாசிங்க. என் கடவுளது நகரத்தின் பெயரையும் எழுதுவேன். அந்த நகரம் என் கடவுளிடம் இருந்து விண்ணகத்தினின்று இறங்கி வருகிற புதிய எருசலேம். புதிய எருசலேம். ஆமென். புதிய எருசலேம்னா என்னன்னு தெரியுமா? புதிய எருசலேம்னா என்ன? பரலோகம், 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 பரலோகம். ஜீசஸ். அந்த புதிய எருசலேம்ல நீ எல்லாரும் இருக்கணுங்கிறது என் ஆண்டவருடைய விருப்பம், என் ஆண்டவருடைய விருப்பம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். வாசிங்க. 21. நான் வெற்றி கொண்டு என் தந்தையின் அரியணையில் அமர்ந்தது போல வெற்றி கொள்பவனுக்கு என் அரியணையில் அமரும் உரிமை அளிப்பேன். பாருங்க, அவ்வளவுதான். என் தந்தையின் அரியணையில் நான் வெற்றி கொண்டு அமர்ந்திருப்பதை போல நீங்களும் வெற்றி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை என்ன செய்வேன்? என்னுடைய அரியணையில் அமர வைப்பேன், அமர வைப்பேன். அவ்வளோதான். இன்றோடு நம்ம என்ன செய்ய முடியாது. நான் அடுத்த மாநாட்டில் தான் நம்ம பார்ப்போம். மாசப்பிள்ளைக்கு வருவீங்க, இருந்தாலும் இது போல் ஒரு திருவிழாவில் அடுத்து தான் உங்களை பார்க்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, அங்கே அப்படி இல்லை. நம்ம எப்பயுமே என்ன செய்யலாம்? விண்ணகத்தில் பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம், வெளிப்படுத்தல் 21:7. வெற்றி கொள்பவன், வெற்றி கொள்பவன் இவற்றை எல்லாம் உரிமையாக்கி கொள்வான். இவற்றை எல்லாம் உரிமையாக்கி கொள்வான். நான் அவனுக்கு கடவுளாய் இருப்பேன், நான் அவனுக்கு கடவுளாய் இருப்பேன். அவன் எனக்கு மகனாய் இருப்பான்.
நீங்கள் எல்லாரும் கடவுளுக்கு மகனாக மகளாக இருப்பீர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வலது கையை தூக்கி பிடிங்க, அப்படியே இருதயத்துல வைங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, இனிமேல் உமக்கு நான் மகனாக இருப்பேன், நான் மகனாக இருப்பேன், நான் மகளாக இருப்பேன், நான் மகளாக இருப்பேன், மகளாக இருப்பேன், நான் மகளாக இருப்பேன். நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நடப்பேன், நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நடப்பேன். ஜீசஸ் ஜீசஸ். அப்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.